இன்னைக்கு எபிசோட்கான ஃபர்ஸ்ட் ப்ரோமோ பார்க்கும்போது எனக்கு தெரிஞ்சு சபரியை போட்டு பிரின்னு பிரிக்க போறாங்கன்னு தோணுது. ஏன்னா வந்திருக்க அப்டேட்டும் அதே மாதிரி தான். சபரிக்கு பயங்கரமான ரோஸ்ட் இருக்கு அப்படின்ற மாதிரி தான் அப்டேட்டும் வந்திருக்கு. இந்த ப்ரோமோவை பார்க்கும்போது அதுதாங்க கிளீனா தெரியுது. ஏன்னா சபரி அடி வாங்குறதுக்கு இப்போ மெயினான காரணம் சாண்ட்ரா இல்லை, அரோரா. ஏன்னா அரோரா வச்ச ஒரு பாயிண்டால தான் பார்த்தீங்கன்னா சபரியை போட்டு கும்மு போறாங்க. ஸோ அது என்ன பாயிண்ட் நான் சொல்றேன். இந்த ஃபர்ஸ்ட் ப்ரோமோல அவருக்கு விஜய் சேதுபதி என்ன சொல்ல வராருன்னா, இந்த டாஸ்க்னு ஒன்று கொடுத்துருக்கோம், அந்த டாஸ்க் வந்து ஒழுங்கா விளையாடுங்க, 1ஆம் கிளாஸ் பசங்க கூட ஒழுங்கா விளையாடும், இவ்வளவு கேவலமா விளையாடுறீங்களா அப்படின்ற மாதிரி காரி தூப்பிட்டு நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா அந்த குப்பை தொட்டி மேட்டருக்கு வராரு. கையில அந்த ரெட் கலர்ல அந்த பிரிக்க பார்க்கும்போது நான் என்ன நினைச்சேன், ரெட் கார்டோ அப்படின்ற மாதிரி நினைச்சேன். என்னது சபரிக்கு ரெட் கார்டு கொடுக்குறாங்களா அப்படின்ற மாதிரி தான் ஒரு பக்கம் தாட் வந்தது. அப்புறம் ப்ரோமோ உள்ள போய் ஓபன் பண்ணி பார்க்கும்போது தான் தெரியுது அதெல்லாம் ஒன்றும் இல்லை. அதான பார்த்தேன், இது கமருதீன் அந்த அளவுக்கு சண்டை போடும் போதே கொடுக்காத ரெட் கார்டா இப்போ கொடுத்துட்டு போறாங்க அப்படின்ற மாதிரி தான் இருந்தது. எனிவேஸ் இந்த ஃபர்ஸ்ட் ப்ரோமோ பார்க்கும்போது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கு அப்படின்ற மாதிரி தான் சொல்லணும். ஸோ எனக்கு தெரிஞ்சு இன்னைக்கு நிறைய சம்பவங்கள் இருக்கு, வச்சு செய்யறதுக்கு ஏகப்பட்ட கண்டென்ட் இருக்கு அப்படின்ற மாதிரி தான் சொல்லணும். இதுல வந்து பாத்தீங்கன்னா சபரியை அடிக்கிறது நியாயமா இல்லையா? ஏன்னா நிறைய பேர் என்ன சொல்றாங்க, ப்ரோ சபரி என்ன அவ்வளவு பெரிய தப்பா பண்ணிட்டான் அப்படின்ற மாதிரி சில பேர் சொல்றாங்களே. சோ அதுக்கான எக்ஸ்பிளனேஷன் இதுல பார்த்துடலாம். சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பாத்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோ லைக் பண்ணிக்கோங்க. ஆக்சுவலா விஷயம் என்ன தெரியுமா, இந்த இடத்துல வந்து சபரியோட கேம் பிளே வந்து யாருமே தப்பு சொல்ல, அதாவது சபரி வந்து தாட்டி யோசிச்சது அதெல்லாம் யாருமே தப்பு சொல்ல. அந்த குப்பை தொட்டி வந்து செக் பண்ணது இருக்குல்ல, அதுதான் இங்க பெரிய தப்பு. ஏன்னா அந்த பாயிண்ட் தான் அரோரா வச்சாங்க. நீ வந்து ஒரு பிராங்க் பண்ண, அவங்க பிராங்க் பண்றாங்கனால இல்ல வந்து உன்னை வந்து எப்படி சொல்ல டைவர்ட் பண்றதுக்கு உங்ககிட்ட ஒரு கேம் விளையாடுறாங்க சாண்ட்ரா திவ்யா அப்படின்ற மாதிரி நினைச்சு கூட நீ அதை செக் பண்ணிருக்கலாம், அது பிரச்சனை இல்லை. ஆனா நீ குப்பை தொட்டி எப்படி செக் பண்ணுவ? அரோரா கேட்ட கேள்வி அதான். நீ ஒரு குப்பை தொட்டி இந்த மாதிரி இன்னைக்கு இந்த குப்பை தொட்டி செக் பண்ணா, நாளைக்கு பாத்ரூம் கிட்ட இருக்க குப்பை தொட்டியை செக் பண்ணனா அதுல நாங்க எப்படி ஒரு திங்ஸை போடுறதுக்கு எங்களுக்கு என்ன வரும், அதை நீ ஓப்பன் பண்ணியே பார்த்துருக்க கூடாது அப்படின்ற பேசிக்கான கேள்வி தான் அரோரா கேட்டாங்க. சரியான பாயிண்ட் அது. ஏன்னா சபரி வந்து பாத்தீங்கன்னா சாண்ட்ரா கிட்ட இருந்து கூட தப்பிச்சிடலாம், அதாவது எப்படி சொல்றது, அது உங்க பிரஷா இந்த பிரஷா அந்த பிரஷ் மேட்டர்ல இருந்து கூட தப்பிச்சிடல. ஆனா அரோரா கேட்ட கேள்வியில இருந்து தப்பிக்கவே முடியாது. சரியான பாயிண்ட் அரோரா கேட்டு சபரியை லாக் பண்ண. நேத்தே பாத்தீங்கன்னா சபரியால அதுக்கு பதில் சொல்லவே முடியல. எனக்கு என்ன பண்றது, அதுக்கு டவுட் வந்து போய் செக் பண்ண அப்படின்னு மாதிரி சொல்றாரு அவரு. இருந்தாலும் அரோரா கேட்டா டவுட் வந்ததுன்னா குப்பை தொட்டி போய் எப்படி செக் பண்ணுவீங்க, ஒரு விஷயம் பேக் பண்ணி வச்சதா அதை ஓபன் பண்ணி நீங்க பாக்குறீங்கன்னா அது எனக்கு ஒரு மாதிரி அசிங்கமா இருக்கு, கிரீப்பியா இருக்கு அப்படின்ற மாதிரிலாம் அவங்க சொல்லிட்டு இருந்தாங்க. சோ அது சொல்லும் போதே ஒரு மாதிரி சபரிக்கு வந்து மூஞ்சிலாம் மாறிடுச்சு. என்னடா இது ஒருவேளை பெரிய பஞ்சாயத்து ஆகுது அப்படின்ற மாதிரி தான். ஆக்சுவலா பஞ்சாயத்தே இல்லாத ஒரு விஷயத்தை சபரியா ஒரு பஞ்சாயத்தை கிரியேட் பண்ணி இப்ப பஞ்சாயத்துல மாட்டிக்கினாரு அப்படின்ற மாதிரி தான் சொல்லணும். நல்லா அடமலை அடிச்சு வெளுக்க போது சபரி அப்படின்றது ஃபர்ஸ்ட் ப்ரோமோ பார்க்கும்போது கிளியரா தெரிஞ்சு போச்சுங்க. ஸோ இன்னைக்கான எபிசோட பொறுத்த வரைக்கும் சபரி தான் மெயின் கண்டென்ட். ஏன்னா சபரிக்கு இந்த ஒரு அடி மட்டும் இல்லை, இன்னொன்று அந்த கேப்டன்சி டாஸ்க், அந்த டாஸ்க்லையும் இருக்கு. ஸோ ரெண்டுத்திலையும் பார்த்தீங்கன்னா வெளுக்க போறாங்க. எப்படி சபரி தாங்க போறான்னு தாங்க தெரியல. ஏன்னா சபரியை பொறுத்த வரைக்கும் இது வரைக்கும் வந்த வாரத்தில் எப்பயுமே பெருசாக அடி வாங்கினதே இல்லை. ஏன்னா பார்வதிலாம் பார்த்தீங்கன்னா அடி வாங்கி பழகம், 10-15 தடவை அடி வாங்கினதால இதெல்லாம் ஒன்றுமே இல்லை. அதாவது போன வாரம் வாங்கின மாதிரி இந்த வாரம் வாங்க போறேன் அப்படின்ற மாதிரி வாங்கிட்டு போயிடுவாங்க. ஆனால் சபரி மாதிரி ஆளுங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா அடி வாங்காம பெருசா பாத்தீங்கன்னா ஒரு கான்ட்ரோவர்சியில் எதுவுமே உள்ள வராம சைலண்டா வீக்கெண்ட் எபிசோட்ல சபரி பெருசா எந்திரிக்கவே மாட்டாரு. ஏன்னா சபரி கிட்ட பாயிண்ட்டும் இருக்காது, சபரி ஒரு இஷ்யூலையும் இன்வால்வ் ஆயிருக்க மாட்டார் அப்படின்ற மாதிரி தான் இருக்கும். ஸோ இந்த வாரம் பார்த்தீங்கன்னா சபரி தாங்க மெயின். ஏன்னா கேப்டன் அவர் தானே, இது இல்லாமல் கேப்டன் வேற, கேப்டன்ஸ் எப்படி பண்ணாங்க அப்படின்ற ஒரு பிரச்சனை வேற வரும். யோசிச்சு பார்த்தா சனி ஞாயிறு 2 நாளும் சபரிக்கு கும்மாங்குத்து தான் போல இருக்கு அப்படின்ற மாதிரி தோணுது. கொஞ்சம் கஷ்டம் தாங்க. சபரி ஃபேன்ஸ் கொஞ்சம் மனசை வந்து கல்லாக்கிக்கோங்க, உங்களால் போட்டு குமுற போறாங்க அப்படின்ற மாதிரி தான் சொல்ல தோணுது. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ராஜாங்க டாஸ்க். இந்த டாஸ்க் வந்து எப்படிடா, இது ஒரு சின்ன பசங்க விளையாடுற டாஸ்க்டா, இந்த டாஸ்க்கை கூட உங்களால் ஒழுங்காக விளையாட முடியாதா அப்படின்ற மாதிரி காரி தூப்புறாரு. அது வந்து இவர் மட்டும் இல்ல, பிக் பாஸே காரி தூப்பிட்டாரு. உங்க கூட நான் கண்டஸ்டன்ட்டா வந்து விளையாட ஆரம்பிக்கிறேன் அப்படின்னு சொல்றாரு. அதுக்கு வந்து பாத்தீங்கன்னா கை தட்டுறானுங்க. டேய் நான் உங்களுக்கு திட்டுறேன்டா, உங்களை திட்டிட்டு நானும் உங்க கூட கண்டஸ்டன்ட்டா வரேன்னு சொல்றேன், இதுக்கு என்னடா என்ஜாய் பண்றீங்க அப்படின்ற மாதிரி தான் பிக் பாஸோட ரியாக்ஷன் இருந்திருக்கும். ஏன்னா அவர் சொல்ல வரதே புரியல. அவர் வந்து பாத்தீங்கன்னா இது வரைக்கும் எந்த சீசன்லயும் அப்படி பண்ணதில்ல, உங்களுக்கு என்ன சொன்னாலும் புரிய மாட்டுது, உங்களை திட்டி பார்த்துட்டேன், உங்களுக்கு அட்வைஸ் பண்ணி பார்த்துட்டேன், என்ன பண்ணாலும் நீங்க வந்து புரிஞ்சிக்க மாட்டீங்க. அதாவது இந்த வின்னர் பட டைலாக் மாட்டேன் அன்னைக்கு சொன்னல, இந்த உன்னை அடிச்சும் பார்த்தாச்சு அவுத்தும் பார்த்தாச்சு, இதுக்கு மேல இவன் என்னடா பண்றது அப்படின்னு சொல்லுவாங்களா, அந்த மாதிரி தான் பிக் பாஸ் வந்து மாட்டிக்கிட்டு முழிச்சிட்டு இருந்தாரு. அவரோட ஃபீலிங்ஸ் வந்து அப்படியே எக்ஸ்பிரஸ் பண்ணிருப்பாரு. இது வேற வழி இல்லை, இதுக்கப்புறம் நான் கண்டஸ்டன்டா வந்துடுறேன், உங்களுக்கு என்னென்ன பண்ணணும்னு சொல்லிட்டு அவரே பார்த்தீங்கன்னா எல்லாமே கிளீனா பிளான் பண்ணி கொடுத்தாரு. நீங்க எதை பண்ணணும், நீங்க இதை பண்ணணும் அப்படின்ற மாதிரி ஆல்ரெடி டாஸ்க்ல வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்பிளனேஷன் பண்ணியிருந்தாங்கல்ல. அது இல்லாம தனியா வந்து ஒவ்வொருத்தரும் என்ன பண்ணணும் அப்படின்ற மாதிரி லைவ்ல 1 hour ஷோல காமிச்சிருக்க மாட்டாங்க, லைவ்ல அவ்வளோ டீட்டெயில்டா சொல்லியிருப்பாரு. அதுக்கப்புறம் இவங்க பயங்கரமா பண்ணுவாங்க அப்படின்ற ஒரு எதிர்பார்ப்பில் தான் அவர் சொன்னது. ஆனால் அதுக்கப்புறமா அவனுங்க கேரக்டரில் இன்வால்வ் ஆகி பண்ணாங்களாம் பார்த்தீங்கன்னா அதுதான் இல்லை. இங்கே விஷயம் என்ன தெரியுமா, அவங்களுக்குன்னு ஒரு கேரக்டர் கொடுக்குறாங்க. ஃபார் எக்ஸாம்பிளுக்கு ஒரு தளபதினு ஒரு கேரக்டர் கொடுக்குறான்னு வச்சுக்கோங்களேன். ஸோ அந்த கேரக்டர் வந்து என்னென்ன பண்ணணும், அந்த கேரக்டருக்கான ஒரு குணாதிசயங்கள் கொடுக்குறாங்களே. ஸோ அதுலேருந்து எப்படி டெவலப் பண்ணலாம், அடுத்த ஸ்டோரி எங்கே நகர்த்தல, அதாவது ஸ்டோரி இங்கேருந்து அங்கே நகர்த்தணும், அதுதான் பார்த்தீங்கன்னா கேரக்டர் ஆர்க்கு. இவனுங்க என்ன பண்ணுறாங்க, எங்கேயுமே ஸ்டோரி இங்கேருந்து அங்கே நகர்த்தவே இல்லை. இப்போ ஒரு ராணி இருக்காங்க, ஓகே ராணியோட அடுத்த ஸ்டெப் என்ன அப்படின்றது அந்த அந்த ஒரு ப்ரொசீஜர் கொண்டு போகணும்ல. ஆக்சுவலாக சண்டை போட வைக்கணுன்றது அந்த டாஸ்கோட மோட்டிவ் கிடையாது. அந்த டாஸ்க்கு பொறுத்த வரைக்கும் ஃபுல் அண்ட் ஃபுல்
ஃபன் டாஸ்க் தான் வச்சுக்கோங்களேன். ஆனால் அதில் எப்படி கண்டென்ட் கிரியேட் பண்ணணும், ஒரு டாஸ்க்காக இப்போ இந்த மாதிரி ஒரு செட்டப் ஒன்று பண்ணி கொடுத்துட்டாங்க, 2 ராஜாங்க இருக்கு. ஸோ எப்படி கண்டென்ட்டை கிரியேட் பண்ணலாம், ஃபன்னாகவே கண்டென்ட் கிரியேட் பண்ணலாம், எப்படி பண்ணலாம். ஓகே, நம்ம ஊர்லேருந்து ஒரு திருடு நாங்கள் அனுப்பி அங்கே இருக்கிற மொத்தத்தையும் பார்த்தீங்கன்னா திருடிட்டு வர சொல்லுவோம். இங்கேருந்து போர் தொடுப்போம். இல்லை அதுவும் இல்லை, சரி ஓகே, இங்கேருந்து ஒரு பார்த்தீங்கன்னா ஒரு லவ் கண்டென்ட் கிரியேட் பண்ணி அங்கேருந்து ஒருத்தவங்களை இங்கே வலிக்கணும். இதே மாதிரி தான் ஏதாவது ஒன்று பண்ணி ஒரு கண்டென்ட்டை எங்கேஜிங்காக கொண்டு போகிறது அந்த டாஸ்க். ஓகேங்களா, பேசிக்காக இது வந்து ஃபன்னான வேலை கொண்டு போகலாம், இல்லை அடிச்சுக்கிட்டு கொண்டு போகலாம், ஏதோ ஒன்று. ஆனால் ஒரு கேரக்டர் ஆர்க் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கேரக்டர் கொடுத்துருக்காங்களே ஒவ்வொருத்தரும், அதை வந்து பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும். ஆனால் யாருமே அதை கம்ப்ளீட் பண்ணவே இல்லை. அதுதான் பார்த்தீங்கன்னா அந்த டாஸ்கோட ஃபெயிலியர். இந்த டாஸ்க்கை பொறுத்த வரைக்கும் என்ன இருந்ததுன்னா, கானா வினோத்தும் திவாகரும் மாறி மாறி அடிச்சுக்கிட்டது. இது கானா வினோத்து பெஸ்ட் பர்ஃபார்மர் சொன்னாங்களே, கலாய்க்கிறதுன்னு. என்ன பொறுத்த வரைக்கும் அவர் கலாய்க்கிறது கவுண்டர் எல்லாமே ஃபன்னாக தான் இருந்தது, நான் ஒத்துக்கிறேன். ஆனால் நிறைய இடத்துல டாஸ்க்கை வந்து காலி பண்ணதே இவங்க 2 பேர் தான். இவங்க 2 பேரும் பர்சனல் வெஞ்சன்ஸ் சேர்த்து வந்து டாஸ்க்கில் போட்டு மாறி 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 அடிச்சுக்கிட்டு இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு புள்ளி பண்ணுற டாஸ்க்காக மாறிச்சு. இவங்களை புள்ளி பண்ணுறதும் அவங்க இவங்களை புள்ளி பண்ணுறதும் இப்படிப்பட்ட டாஸ்க் இல்லை. இது ஒரு கான்செப்ட் பேஸ்ட் டாஸ்க். ஸோ அந்த டாஸ்க் என்னன்றது கூட பேசிக்காக புரிஞ்சிக்காம ஒரு மாதிரி புள்ளி பண்ணுற டாஸ்க்காக கொண்டு போனதில்ல. கண்டிப்பாக எனக்கு தெரிஞ்சு கானா வினோத்துக்கும் சரி திவாகருக்கும் பயங்கரமான ரோஸ்ட் இருக்கும். ஏன்னா இதில் எடுத்துகிட்டு வந்து இதுக்கு அடிச்சுக்கிறீங்க, அவங்கள நிப்பாட்டவே முடியல. கானா வினோத்தை வந்து பார்த்தீங்கன்னா இவர் விக்கல் விக்ரமால தடுக்க முடியல. அவரும் கானான்னு சொல்கிறாரு, நீ என்ன வேணா சொல்லிக்கோ, நான் பண்ணுறதான் பண்ணுவேன், இவர் பண்ணுறாரு. ஒரு பக்கம் திவாகரை வந்து பார்த்தீங்கன்னா ஆப்வியஸாக யாராலையும் கண்ட்ரோல் பண்ண முடியாது. கண்ட்ரோல் பண்ணணும்னு நினச்சேன், பாரதே ஏமா போமா அப்படின்ற மாதிரி கத்திட்டு போயிட்டாரு. ஸோ இந்த மாதிரி 2 கேரக்டர் வந்து இந்த மாதிரி அடிச்சுக்கிட்டு இருக்கும் போது யாராலுமே ஒன்றுமே பண்ண முடியாது. பிக் பாஸ் அந்த இடத்துல வந்து கெஞ்சும் போது உண்மையிலே யாராக இருந்தாலும் எப்படி சொல்கிறது, இத்தனை சீசனாக பார்த்த பிக் பாஸ் ஃபேன்ஸுக்கு வந்து கடுப்பாக தான் இருக்கும். என்னடா இந்த சீசனு இத்தனை வாட்டியே ஒரு கழுவி ஊற்றுரு. ஏன்னா இதுக்கு முன்னாடி ஒரு தடவை கழுவி ஊற்றினார், போன வாரமாக 2 வாரத்துக்கு முன்னாடி நினைக்கிறேன். ஸோ ஈவினிங் டைமில் கழுவி ஊற்றிருப்பார்ல, ஏதாவது இதுக்கப்புறமாவது ஒழுங்காக விளையாட முடியலன்னா கிளம்பிடுங்க அப்படின்னு நம்மளாம் சொல்லியிருப்பாரு. ஸோ இந்த டாஸ்க்லையும் பார்த்தீங்கன்னா அதே தான் சொல்லியிருப்பாரு. உங்களுக்கு கொடுத்த கேரக்டரில் ஒழுங்காக வாழுங்க, அதில் ஒழுங்காக பண்ணுங்க, அதாவது அந்த கேரக்டருக்கு உண்மையாக இருங்க, ஒரு டாஸ்க் கொடுத்தா அந்த டாஸ்க்கை வந்து புரிஞ்சுக்க ட்ரை பண்ணுங்க அப்படின்ற மாதிரி அந்த அளவுக்கு புரிய வச்சு எல்லாத்தையும் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறமும் அன்னைக்கு நாள் ஓரளவுக்கு கண்டென்ட் ஒன்று கொடுக்க ட்ரை பண்ணாங்க. மறுநாள் திருப்பி ஆரம்பிச்சிட்டானுங்க. மறுநாள் திருப்பி அடிச்சுக்கிட்டு அந்த மனுஷனாலே முடியல, எப்போ அந்த டாஸ்க்கை மதியானமே முடிக்கலாம், இதுக்கு மேலே இந்த டாஸ்க் வச்சு கூட சீக்கிரம் முடிச்சுட்டு தான் அந்த ரேங்கிங் டாஸ்க் கொடுத்தது. ஏன்னா அந்த டாஸ்க்கை மக்களாலையும் ஆடியன்ஸாலையும் பார்க்க முடியல, என்னடா இவ்வளோ போரிங்காக போகுது. ஏன்னா யாருமே கண்டென்ட் கிரியேட் பண்ணணும்னு நினைக்கல. ஆக்சுவலாக ஒரு சிலர் ட்ரை பண்ணாங்க, யார் தெரியுமா, இவங்க திவ்யா கணேஷ் இருக்காங்க, அவங்க ட்ரை பண்ணாங்க. அதாவது நம்ம இங்கேருந்து 2 ராஜ்யத்தையும் ஒன்று சேர்க்கலாம் அப்படின்னு ட்ரை பண்ணாங்க. அதுதான் கண்டென்ட். அங்கே போய் கனி கிட்ட பேசினாங்க, கனியும் அதுக்கு ஒரு ட்ரை எடுத்தாங்க. ஸோ இந்த மாதிரி இதை தான் கண்டென்ட்டாக மாற்றணும், இதை கண்டென்ட்டாக மாற்றி தான் கொண்டு போகணும். அது வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து அதை ட்ரை பண்ணவே இல்லை. அதுதான் அங்கே அந்த டாஸ்கோட ஃபெயிலியர் அப்படின்ற மாதிரி நான் பார்க்குறேன், என்ன பொறுத்த வரைக்கும் சொல்கிறேன். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கான எபிசோடில் கண்டிப்பாக இந்த 2 விஷயத்தை தான் விஜய் சேதுபதி மேக்ஸிமம் அட்ரஸ் பண்ணுவார்னு நினைக்கிறேன். அந்த டாஸ்கில் யாராவது எப்படி விளையாண்டாங்க, கண்டிப்பாக திவாகருக்கும் கானா வினோத்துக்கும் ரோஸ்ட் இருக்கும். அதே மாதிரி சபரியை வந்து உட போகிறதா தெரியல. இந்த ப்ரோமோலேயே சபரியை மென்ஷன் பண்ணுறாங்க. சபரி மீன்ஸ் அந்த மேட்டர் மென்ஷன் பண்ணுறாங்க. குப்பை தொட்டிக்குள்ளே என்ன இருக்குது அப்படின்னு ஒருத்தன் போய் பார்க்குறான் அப்படின்னு சொல்கிறாருல்ல. ஸோ அப்படின்னும் போது கண்டிப்பாக பயங்கரமான அடிகள் வந்து சபரிக்கு இருக்க போகுதுங்க. ஏன்னா ஒரு பண்ணது இப்போ இந்த ப்ரெஷ் மேட்டர் ரொம்ப சிம்பிள் மேட்டர் தான், அது ஒரு சின்ன பிரச்சனை தான். அதை அப்பயே எடுத்து ஏங்க இது உங்கள் ப்ரெஷ்ஷா அப்படின்ற மாதிரி காமிச்சிட்டு அப்படியே தூக்கி போட்டு போயிருந்தால் ஒரு பிரச்சனையும் இல்லை. அதை எடுத்துகிட்டு போய் 2 நாள் ஒழிச்சு வச்சிருந்தார்ல, அதுதான் இங்கே பிரச்சனை ஆயிடுச்சு. ஆக்சுவலாக உங்களோட மோட்டிவ் வந்து கரெக்டாக இருந்தாலுமே நீங்கள் ஒழிச்சு வச்சு அதை ஒரு மாதிரி சர்ப்ரைஸ் மாதிரி எல்லாருக்கும் காமிச்சிட்டு இருந்தீங்களே, ஏதோ ஒரு புதையல் மாதிரியே நான் வச்சிருக்கேன் வந்து பாருங்க, கூட்டு போய் காமிச்சார்ல, அதுதான் அங்கே தப்பாக போயிடுச்சு. எனக்கு தெரிஞ்சு பயங்கரமான ரோஸ்ட் வந்து சபரிக்கு இருக்குது, அப்டேட்டும் அதுக்கு ஏற்ற மாதிரி தான் வருது. ஸோ நீங்கள் என்ன நினைக்கிறீங்க, இந்த மாதிரி சபரி வந்து பண்ணுறது வந்து இப்போ இந்த தப்புக்கு வந்து விஜய் சேதுபதி ரோஸ் பண்ணலாம்னு நினைக்கிறீங்களா? சே என்ன இருந்தாலும் இதெல்லாம் ஒரு மேட்டரா ப்ரோ, அதுக்கெல்லாம் அடிக்கலாமா அப்படின்ற மாதிரி தோணுது. உங்களோட கருத்தை கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்க. என்ன பொறுத்த வரைக்கும் கேட்டிங்கன்னா சபரி பண்ணது தப்பு தான். என்ன இருந்தாலும் ஒரு குப்பத்தோட்டில் இருக்க ஒரு மேட்டர் எடுத்துகிட்டு வந்து 2 நாள்லாம் வச்சிருக்கூடாது, அப்பயே என்ன ஏதுன்னு கேட்டு முடிச்சுட்டு இருக்கணும் மூச்சு நேரம். ஸோ அதை ஒழிச்சு வச்சு அதை ஏதோ ஒரு பெரிய கண்டென்ட்டாக மாற்றலாமா, இல்லை வந்து நான் சிஐடி சங்கர் மாதிரி நான் பர்ஃபார்ம் பண்ண போகிறேன் அப்படின்னு நினச்சி அதெல்லாம் பண்ணாரா என்னன்னு தெரியல. ஆனால் ஆப்பா அவருக்கு தான் வச்சுக்கோங்களேன். இன்னொன்று அந்த கேப்டன்சி டாஸ்கில் அடிச்சது இருக்குல்ல, அது வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் நான் வந்து சபரி செகண்ட் டைம் அடிச்சாங்கல்ல, அது வந்து பார்த்தீங்கன்னா சபரி மேலே தப்பு. ஸோ அதுக்கும் பார்த்தீங்கன்னா சபரிக்கு ரோஸ்ட் விழுந்தான் நினைக்கிறேன். ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஆனால் இன்னைக்கு நாள் சபரி ஃபேன்ஸுக்கு ஒரு நல்ல நாளாக இருக்காது, அது மட்டும் சொல்லிக்கிறேன். உங்களோட கருத்து கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம். பை பை.